நம்ம எல்லாருமே டெய்லி வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் இல்லையா? அதுவும் இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ. எந்த விளம்பரமும் கிடையாது. அப்படின்னா இவ்ளோ பெரிய ஒரு கம்பெனி எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். முதல்ல ஒரு பிரம்மாண்டமான நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 2 பில்லியன். யோசிச்சு பாருங்க. 2 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள், அதாவது உலக மக்கள் தொகையில கால்வாசி பேர் ஒவ்வொரு மாசமும் வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. இங்க தான் அசல் புதிரே ஆரம்பிக்குது. இந்த ஆப்பை யூஸ் பண்ண எந்த கட்டணமும் கிடையாது. அதோட தாய் நிறுவனமான ஃபேஸ்புக் மாதிரி இல்லாம இதுல ஒரு விளம்பரம் கூட வராது. இதுதான் நாம இன்னைக்கு உடைக்க போற முக்கியமான மர்மம். இந்த உலகளாவிய பீமன் உண்மையில எப்படி பணம் சம்பாதிக்கிறான்? சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம்ல பின்னாடி போகணும். ஏக்தம் ஆரம்பத்துக்கு, இந்த ஆப்பை உருவாக்குனவங்களோட ஒரு சிம்பிளான வாக்குறுதிக்கு. சரி, இந்த ஆப்பை உருவாக்குனது ஜான் கோம் மற்றும் பிரையன் ஆக்டன் 2009ல. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது முதல்ல ஒரு மெசேஜிங் ஆப்பா ஆரம்பிக்கல. அது ஒரு ஸ்டேட்டஸ் ஆப்பா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மெசேஜிங்க்கு மாறி பயங்கரமா பாப்புலர் ஆச்சு. அவங்களோட கொள்கை என்னங்கிறதுக்கு பிரையன் ஆக்டன் தன்னோட டேபிள்ல வச்சிருந்த ஒரு சின்ன குறிப்பே ஒரு பெரிய உதாரணம். அதுல விளம்பரம் இல்ல, கேம்ஸ் இல்ல, எந்த வித்தியும் இல்ல அப்படின்னு எழுதியிருந்தது. அவங்களோட முழு கவனமும் சிம்பிளான, நம்பகமான ஒரு கம்யூனிகேஷன்ல மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ அவங்க எப்படி பணம் சம்பாதிச்சாங்க? ரொம்ப சிம்பிளான ஒரு வழிதான். நேரடியா யூசர்ஸ் கிட்ட இருந்தே பணம் வாங்குனாங்க. ஒரு வருஷத்துக்கு $1, அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஒரு டீல் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. சொல்லப்போனா ஒரு பெரிய மோதலுக்கே அதுதான் களம் அமைச்சு கொடுத்தது. இப்ப நான் சொல்ல போறதுதான் இதுல ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட். 2009ல பிரையன் ஆக்டன் ஃபேஸ்புக்ல ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிருக்காரு. ஆனா அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா வெறும் 5 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஃபேஸ்புக் நிறுவனம் அவரோட ஆப்ப $19 பில்லியன் கொடுத்து வாங்குச்சு. அட எங்கப்பா, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொகை அது. வாட்ஸ்அப் நிறுவனர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறதா ஃபேஸ்புக் வாக்குறுதி கொடுத்தது. ஆனா யூசரோட பிரைவசி ஒரு பக்கம், லாபம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதல் உருவாகிறத யாராலையும் தடுக்க முடியல. இந்த 2 கம்பெனிக்கு நடுவுல இருந்த முக்கியமான மோதல இது ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் யூசரோட பிரைவசிக்கும் சிம்பிளிசிட்டிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா வாட்ஸ்அப். இன்னொரு பக்கம் யூசரோட டேட்டாவையும் விளம்பரங்களையும் மட்டுமே நம்பி இருக்கிற ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் கிட்ட இருந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கணுங்கிற பிரஷர் அதிகமாகிட்டே இருந்துச்சு. இதனால முதல்ல அந்த $1 கட்டணத்தை நிறுத்தினாங்க. கடைசில யூசர் டேட்டாவை பயன்படுத்துறதுல ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாட்டால 2 பவுண்டர்ஸுமே தாங்க உருவாக்கின கம்பெனியை வித்து வெளியே போயிட்டாங்க. சரி, இப்போ ஃபவுண்டர்ஸ் 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. ஆப்பும் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த நேரத்துல தான் மார்க் ஜுகர்பர்க் தன்னோட பிசினஸ் மாடலை உள்ள கொண்டு வராரு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். அவங்களோட முக்கியமான வருமானம் வர்றது வாட்ஸ்அப் பிசினஸ் API அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான். சிம்பிளா சொல்லணும்னா, இது மத்த ஆப்ஸ்கள் வாட்ஸ்அப்போட அம்சங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு உதவுற ஒரு கருவி. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ஊபர் ஆப்ல ஒரு வண்டியை புக் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அந்த ஆப்ல நீங்க பாக்குற மேப் ஊபரோடது கிடையாது. அது கூகுள் மேப்ஸ்ல இருந்து ஒரு API மூலமா ஊபர் ஆப்புக்கு வருது. வாட்ஸ்அப்பும் இதே வேலையை தான் செய்யுது. அது தன்னோட மெசேஜிங் API-ய பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு விற்பனை செய்து. இதனால அந்த கம்பெனிகள் உங்களுக்கு விமான டிக்கெட் உறுதிப்படுத்துதல், பேங்க்லேருந்து வர அலர்ட் இல்ல டெலிவரி அப்டேட்ஸ் மாதிரியான விஷயங்களை நேரடியாக வாட்ஸ்அப்லயே அனுப்ப முடியுது. இங்கதான் அவங்களோட புத்திசாலித்தனமான ஒரு பிளான் இருக்கு. ஒரு பிசினஸ் உங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ள பதில் அனுப்புனா அதுக்கு கட்டணம் கிடையாது. ஆனா அந்த 24 மணி நேரம் தாண்டிடுச்சுன்னா அவங்க அனுப்புற ஒவ்வொரு மெசேஜ்க்கும் ஒரு சின்ன கட்டணம் செலுத்தணும். இது பாக்குறதுக்கு சின்ன தொகையா தெரியலாம். ஆனா கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ், கோடிக்கணக்கான மெசேஜஸ்னு கணக்கு பண்ணும்போது இது ஒரு மிகப்பெரிய வருமானமா மாறுது. இந்த சேவையை யாரு பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தா நெட்ஃபிளிக்ஸ், ஊபர், பெரிய பெரிய ஏர்லைன்ஸ் கம்பெனிகள்னு எல்லாமே உலக லெவல்ல இருக்கிற ஜாம்பவான்கள் தான். அதாவது டெய்லியும் லட்சக்கணக்கான மக்களோட பேச வேண்டி இருக்கிற நிறுவனங்கள். ஆனா இந்த பிசினஸ் API ஒரு ஆரம்பம் தான். ஃபேஸ்புக் தன்னோட 2 பில்லியன் யூசர்ஸ் கிட்ட இருந்து பணம் சம்பாதிக்க இன்னும் பல வழிகளை யோசிச்சுட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அவங்க வாட்ஸ்அப் பேய கொண்டு வந்தாங்க. ஆனா இந்தியா மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட்ல ஏற்கனவே ரொம்ப பாப்புலரா இருக்கிற இலவச UPI சிஸ்டம் முன்னாடி வாட்ஸ்அப் பேயால பெருசா எதுவும் பண்ண முடியல. அதோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆப் மூலியமாவே நேரடியா பொருட்களை விக்கிற வசதியும் கொண்டு வராங்க. அப்புறம் ஆமா, நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல வர்ற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் விளம்பரங்களை கொண்டு வர ஐடியாவும் இன்னும் அவங்க கிட்ட இருக்கு.
ஆக மொத்தம் வாட்ஸ்அப்போட இந்த முழு பயணமும் நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. ஒரு சேவை உங்களுக்கு இலவசமா கிடைக்கும்போது நீங்க அந்த சேவைக்கு வாடிக்கையாளரா இல்ல நீங்களே அந்த சேவைக்கு விற்பனை பொருளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.